அர்ஜுனா, கர்மத்தை அஞ்ஞானிகளும் ஆற்றுகிறார்கள். ஆனால் அது அவர்களின் சுயநலனுக்கான கர்மம். ஆனால் ஞானிகள் எவரும் சுயநலனுக்காக காரியமாற்றுவதில்லை. ஞானிகள் ஆற்றும் கர்மம் இந்த உலகில் நீதியை நிலைநாட்டும். ஆகையால் பார்த்தா, உன் மனதில் உள்ள பாரத்தை என் மீது சுமத்து. துணிந்து தர்ம யுத்தம் என்ற கர்மம் மாற்று. இங்கே உன் எதிரே யுத்தம் தொடுத்து நிற்கும் பிதாமகர், குலகுருக்கள் மற்றும் உன் உறவினர்களையும் வதம் செய். அது பாவச் செயலாகாது. ஏனென்றால் கடமை என்பது பாவத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்கள் வீர மரணம் எய்தினாலும் அந்த மரணம் நன்மையே பயக்கும். நீ வீர மரணம் எய்திவிட்டால் கூட அதுவும் நன்மைக்கேதான். ஆகவே பார்த்தா, யுத்தம் செய். கிருஷ்ணா, மனிதன் பாவங்களை செய்ய ஏன் ஆசைப்படுகிறான்? அவனை தூண்டுவது யார்? மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது அவனது காமம், சுயநலம், கோபம், மோகம். இந்த சத்துருக்களை புரிந்து கொள் பார்த்தா. புகை நெருப்பையும் புழுதி கண்ணாடியையும் மறைப்பது போல ஞானத்தை கர்வமும் கோபமும் மறைக்கின்றன. காமம் என்னும் அக்னி ஞானத்தை அழித்து விடுகிறது. எனவே காமம் ஞானத்தின் எதிரி. பார்த்தா, ஜட உறுப்புக்களை விட புலன்கள் சிறந்தது. ஐம்புலன்களை விட மனம் சிறந்தது. மனதை விட புத்தி சிறந்தது. புத்தியை விட சிறந்தது ஆன்மா. ஆன்மாவை பற்றி நீ சிந்தித்துப் பார். பார்த்தா, நீ என்னுடைய பக்தனும் ஆவாய், நண்பனும் ஆவாய். எனவே நான் இனி உனக்கு சொல்ல இருக்கும் யோகம் வெகுகாலமாய் மறைந்திருந்தது. இந்த உலகை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக யாம் சூரியனுக்கு அளித்தோம்.